பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல ஒரு பக்கம் தரமான பதிலடி, வியானாக்கு தரமான பதிலடி, நெத்தி பொட்டில் அடிக்கிற மாதிரி அரோரா சொன்ன ஸ்டேட்மெண்ட்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அடுத்து அரோரா போயிட்டு விக்ரமுக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ணி விக்ரமுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருந்த தருணங்களையும் பார்க்க முடிஞ்சு. அதை தாண்டி மிட் நைட் லைவ்ல என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ அங்கே டிஸ்கஷன் நடக்குது. அந்த மெயின் டோர் பக்கத்தில் ஒரு டிஸ்கஷன் நடக்குது. வியானா, கானா வினோத் மற்றும் அரோரா. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த போன வாரம் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா, அந்த கார் டாஸ்க்கு. அப்போ சொல்கிறாங்க, எனக்கு அந்த கார் டாஸ்கில் கானா வினோத்துக்கும் சபரிக்கும் ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. பட் அவங்களுக்கு ஆப்ஷன் பறிக்கப்பட்டது. அது தள்ளி விட்டதெல்லாம் ரொம்ப அநியாயம்ன்ற மாதிரி சொல்லும்போது வியானா ஒன்று சொல்கிறாங்க. இல்லைங்க, கார் டாஸ்க்ல தள்ளி விடலாங்க, அது நியாயம் தாங்க, தள்ளி விடுறதெல்லாம் தப்பு கிடையாது. பட் அவங்க எட்டி உதச்சது தான் தப்பு, தள்ளி விடுறதெல்லாம் கிடையாது, தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க வியானா. உடனே அரோரா இல்ல இது தப்பு தான். ஏன்னா டாஸ்க்ல பிக் பாஸ் ரூல்ஸ் படி, எப்படி டாஸ்க்ல பிக் பாஸ் ரூல்ஸ்ல என்ன சொன்னார்னா இண்டூரன்ஸ் டாஸ்க். எப்படி இண்டூரன்ஸ் டாஸ்க் என்னன்னா, நாங்கள் 6 மணி நேரம் நான் நின்னேன் இல்லையா, அதே மாதிரி அவங்கவுங்க இண்டூரன்ஸை ப்ரூவ் பண்ணுறது தான் இதுக்கான டாஸ்க்கு. இதில் பிக் பாஸ் ரூல்ஸ்லேயே கிளியராக சொல்லிட்டாரு. நம்ம அந்த இடத்துல நம்ம ரெஸ்ட் ரூம் போகாமல் எவ்வளோ நேரம் அங்கே தூங்காமல் உட்காந்துட்டு இருக்கோன்றது நம்மள எபிலிட்டியை செக் பண்ணுறது தான். அதை பிக் பாஸ் கிளியர் கண்டாக அந்த டாஸ்கில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாரு. இத்தனை மணி நேரம் சீசன் 1ல் போச்சுன்ற முதற்கொண்டு டீட்டெயிலாக அந்த இடத்துல எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. இதுதான், இது புஷ் அண்ட் புல் பண்ணுற டாஸ்கே கிடையாதுன்ற மாதிரி தெல்ல தெளிவாக இவங்க ஜஸ்டிஃபை பண்ண வந்தாங்க. எப்படி வியானா அதை ஜஸ்டிஃபை பண்ணலான்னு வந்தாங்க. நாங்கள் தான் சொல்கிறோமே அது புஷ் அண்ட் புல் பண்ணுற டாஸ்க்கு கிடையாதுன்னு நாங்கள் தான் சொல்கிறோமே. அதில் பிக் பாஸ் சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, பிக் பாஸ் தெல்ல தெளிவாக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாரு. கொடுத்ததுக்கப்புறம் இதை ஜஸ்டிஃபை பண்ணலான்னு வியானா வந்தாங்க. இது தப்புங்க, அப்பெல்லாம் பண்ண கானா வினோத்துமே ஆமாம் அப்படிதான் சொன்னார். அதுக்கு முந்தின டாஸ்கெல்லாம் அது அந்த டாஸ்கோட ரூல்ஸ் அப்படி. ஆனால் இந்த டாஸ்கோட ரூல்ஸ் கிடையாது, இதை நீங்கள் சொல்லக்கூடாது, அவங்க அப்படி பண்ணது தப்பு. உடனே அதை தாண்டி அவங்க கேமுக்காகவும் பண்ணல, பர்சனலாக பண்ணாங்க. பல வார்த்தைகள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எட்டி ஓடிக்கிறதுலாம் என்னது, அது பெரிய தப்பு, இதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாதுன்ற மாதிரி அந்த இடத்துல அரோரா அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. உடனேவே நான் கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி. ஏமா ஃபர்ஸ்ட் ஒரு ரூல்ஸு ரெகுலேஷன் என்னன்னு பார்த்துட்டு வாமா, வியானாமா ஒன்றுமே தெரியாமல் இங்கே வாயை கொடுக்காதீங்க. அது மற்றவங்க வினோத் மாதிரிலாம் இல்லை. அந்த பொண்ணு கரெக்டாக பாயிண்ட் பிடிச்சி கேட்டு அடிச்சு விட்டு போயிடும். ஸோ வினோத் சாருக்காவது சம்டைம்ஸ் அந்த ரூல்ஸ் புரியும், ஓ அப்பெல்லாம் இருக்கான்னு நம்பிடலாம். ஆனால் அந்த பொண்ணு தெளிவாக பாயிண்ட் பேசுகிற ஆளுகிட்டே இப்படி போனால் ரைட்டா? நீங்கள் அதை ஜஸ்டிஃபிகேஷன் வேற பண்ண ட்ரை பண்ணுறீங்க. நல்ல வேலை அரோராவாக இருந்துச்சு, இல்லைன்னா என்ன ஆகுறது அப்படின்ற ஒரு ஃபீல் ஆச்சு. டப்புன்னு எங்கள் மூஞ்சில் அடித்தால் போல் லாக் அடித்து முடிச்சு விட்டாங்க. அடுத்து அரோரா கிட்ட இந்த சில பல டிஸ்கஸ் பண்ணுறாங்க. வெளியே உன் ஃப்ரெண்டு உன்னை பற்றிலாம் பேசுகிறாங்க, ரியாவை பற்றி பேசும்போது கிளியர் கண்டாக அரோரா சொல்லிட்டாங்க, அவளுடைய வேலையை பார்க்குறா, நான் போய் தப்பு பண்ணாலும் என் ஃப்ரெண்டு அந்த தப்பை அட்ரஸ் பண்ணணும். அவகிட்ட அவன் முன்னாடியே சொல்லிட்டா, நான் ரிவ்யூ பண்ணுவேண்டி, இப்படிலாம் சொல்லுவேன்னு சொல்லிட்டா. அது தாண்டி நீ பண்ணணும். நான் கண்டஸ்டன்ஸு, எனக்கு ட்ரெஸ் அனுப்புறா, நாய்க்குட்டி பார்த்துக்கிறா, இதெல்லாம் பார்த்தாலுமே அவளோட வேலையில் நியாயமாக இருக்கணும். நான் தப்பு பண்ணாலும் தப்பை சொல்லணுங்க, அதுதாங்க கரெக்டு. அப்படிதான் நான் சொல்லிட்டு வந்தேன். அவள் அப்படி பண்ணிட்டு இருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை. நீ வெளியே போயிட்டு உன் ஃப்ரெண்டை பார்த்தேன்னா உனக்கு கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் சொல்லிட்டு தான் வந்தேன்ற மாதிரி சொன்னோன்னே வியானா அப்படி ஷாக்கெட். இன்னும் இப்படி பேசுற? ஆமா அப்படிதாங்க பேச முடியும், அப்படிலாம் தெளிவாக சொல்லிட்டு கிளியராக வந்துட்டேன் அப்படின்ட்டாங்க. உடனே காண ஒன்று அரோரா ரொம்ப தெளிவு தான் போல. ஆமாண்ணே, அரோரா பயங்கரமான தெளிவு. நீங்கள் ஒரு 10 ரூபா கொடுத்து அதை 10 ரூபா கொடுத்து அதை 18 ரூபா மாற்றினா அதுக்கான திறமை அவர்கிட்ட இருக்கு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நான் பார்க்க முடியுது அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் அங்கே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஓகே, அந்த டிஸ்கஷன் அங்கே நடந்துட்டு இதுக்கப்புறம் யாரும் என்ன சொன்னாலும் என்னோட இலக்கு வேற மாதிரி இருக்க போதுங்க. நான் ஃபோக்கஸ் டு த கேம் தான் இருக்க போறேனே தவிர்த்து இதில் டீவியேட் ஆக போறது இல்லை அப்படின்றத ஓப்பனாக அங்கே கானா வினோத்துக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு அரோரா அங்கேருந்து வந்துடுறாங்க. அங்கே ஒரு டிஸ்கஷன் முடிஞ்சிருது. ஓகே, முடிஞ்சிட்டு வந்த உடனே இந்த பக்கம் அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கஷன் நடக்கும். விக்ரமுக்கும் அரோரா மற்றும் சபரி லாஸ்டா தான் வருவார். அந்த டிஸ்கஷன்ல ஒரு பக்கம் விக்ரம் எவிலோ. அப்போ ஒரு சில விஷயங்கள் அரோரா சொல்றதெல்லாம் பயங்கரமா இருக்கும். என்னன்னா, விக்ரம் பணப்பொட்டி எடுக்கலாம், நான் என்னோட கேம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் கேமில் என்ன பண்ணுறதுக்கு இருக்கு, நான் அந்த பணப்பொட்டி எடுத்துட்டு நான் வீட்டை விட்டு வெளியே போகலான்னு இருக்கேன், ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி விக்ரம் சொல்கிறார். அப்போ அரோரா என்ன சொல்கிறாங்க, இங்கே பாருங்க விக்ரம், இது ரொம்ப தப்பு, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். என்னன்னா, இப்போது வியானா இப்படி சொல்லிட்டாங்க, நீங்கள் பயந்து ஓடுறீங்களா, இதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லையா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் ஆட்டம் முடிஞ்சு போச்சுன்றதை சொல்கிறதுலையுமே எனக்கு விருப்பம் கிடையாது. இது பயந்து வரீங்களா? இது நாளைக்கு கனியே உங்களை பற்றி சொல்லட்டும், எஃப்ஜேவே சொல்லட்டும், இல்லை சுபிக்ஷாவே சொல்லட்டும், எல்லாரும் எல்லாரை பற்றி சொல்ல தான் செய்வாங்க, பேச தான் செய்வாங்க. அதெல்லாம் தாண்டி தான் இந்த கேமை விளையாட வேண்டியது இருக்குது, நீங்கள் அதை புரிஞ்சுக்குங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க.
உடனே அவர் என்ன இல்ல இப்ப டாஸ்கோ கேமோ இருந்தா பரவாயில்ல, அடுத்துலாம் வரப்போது ஒரு எமோஷனல் ரோலர் கோஸ்டர் தான், எல்லாரும் வந்து பல பல விஷயங்களை சொல்ல போறாங்க, அதை தாண்டி தான் போறாங்க, அந்த எமோஷனல் ரோலர் கோஸ்டர் எதுக்கு, இதெல்லாம் வேண்டாமே அப்படின்ற மாதிரி விக்ரம் சொல்றாரு. பணப்பட்டியோட பஸ்ஸர் வந்தா நான் எடுத்துறேன்ட்டு. அப்பதான் சொல்றேன், இங்க பாருங்க, இவ்வளவு தூரம் நீங்க எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணீங்க, போன வாரம் நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளோட எடுத்துட்டு போனாங்க. இப்போ இது ஒரு எமோஷனல் ரோலர் கோஸ்டர் தான், நானும் அதை அனுபவிக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் இந்த வீக்ல இருக்கேன், அடுத்த வாரம் ஃபினாலேயும் நான் இவ்வளோ வந்து இந்த எமோஷனல் பிரேக் டவுன், இதுல யாரோ வந்து என்னென்ன சொல்லட்டும், அதுல நான் எப்படி ரியாக்ட் பண்றேன், அதுல நான் என்னென்னலாம் போயிட்டு நடந்து அதை மீறி நான் எப்படி வரேன்றதான் நான் ஃபோக்கஸ் பண்ண போறேன். அது நான் வரட்டுமே, எல்லாத்தையும் இந்த ஜேர்னில பார்த்தாச்சு, இதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போறேன். ஏன்னா நீ ஒரு விஷயம், எனக்காக மக்கள் ஓட்டு போட்டிருக்கேன், என்னை எப்படியோ காப்பாற்றி இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி, எப்படி எனக்காக மக்கள் இவ்வளோ தூரம் ஓட்டு போட்டு டிராவல் பண்ணி இவ்வளோ தூரம் எடுத்துட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க இல்லையா, அப்போ அவங்கள இது பண்ணிட்டு போறது எனக்கு சரியில்லை. அதைத்தான் நான் உங்களுக்கும் சொல்றேன், எப்படி உனக்காக ஓட்டு போட்ட மக்களை வந்து நீ இது பண்ணக்கூடாது. ஸோ டிராவல் பண்ணி போயிட்டு அடுத்த வாரம் நான் ஃபினாலே டாப் 2ல இருக்கணும், டாப் 1ல இருக்கணும், டாப் 3ல இருக்கணும், அங்கே போயிட்டு எனக்குன்னு க்ரூமிங்கு ட்ரெஸ்ஸிங்கு இதெல்லாம் போட்டுட்டு அந்த ஃபினாலே ஸ்டேஜ் வரையும் நான் போய் நிற்கிறதுல சந்தோஷங்க. எனக்கு பணப்பட்டி எடுத்து தான் நான் படிக்க போகணுன்றது அவசியம் கிடையாது. பட் நான் அந்த தூரம் போய் நான் நிற்கிறதே எனக்கு ஒரு பெருமையாக இருக்கும். மக்கள் மூலிமா நான் எலிமினேட் ஆனால் ஓகே, இதுக்கு நடுவில் போகணுன்ற எண்ணம் கிடையாது. இது நீங்கள் சொன்னதான் எனக்கு. நான் போன வாரமே இந்த பணப்பட்டியை பேசும்போது நீங்கள் எனக்கு இந்த மாதிரி அட்வைஸ் கொடுத்துட்டு நீங்களே அந்த இடத்துல பண்ணீங்கன்னா அது எப்படி நியாயமாக இருக்கும்? அப்போ தப்பு தானே. உங்கள் ஓட்டு போட்ட மக்களுக்காவது நீங்கள் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுங்க. இப்படி நீங்கள் பணப்பொட்டி எடுத்துட்டு நீங்களா போகிறது நல்லதுக்கு இல்லை, நான் சொல்கிறத சொல்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அரோரா. பயங்கரமாக கன்வே பண்ணிட்டாங்க. விக்ரம் அரோராவுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணி மோட்டிவேட் பண்ணதை, அதே அட்வைஸை எடுத்துன்னு போய் விக்ரமுக்கு சொல்லி ஒரு மோட்டிவேட் பண்ண தருணம் பிளாஸ்டா இருந்துச்சு. நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த தட் பர்டிகுலர் மூமெண்ட். அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அரோரா, செமையாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அடுத்து சரி, நீங்கள் பிக் பாஸுக்காக உசுரியே கொடுக்குறீங்க, பிக் பாஸ்ன்றீங்களே, பிக் பாஸுக்கும் உங்களுக்கு பிடிக்கும், ஆல்ரெடி நீங்கள் ஹோட்டல் டாஸ்கில் பிக் பாஸை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பிக் பாஸ் சொன்னார். இப்போ நீங்க பணப்பட்டி எடுத்தாலும் பிக் பாஸ் டிசப்பாயிண்ட் ஆயிடுவார்ல, அப்பயாவது உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தது ப்ரூவ் பண்றதுக்கு. இப்போ நீங்க இதை எடுத்தீங்கன்னா எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க பிக் பாஸுக்கு? ப்ரூவே பண்ண முடியாதே, அப்ப அவரும் டிசப்பாயிண்ட் ஆயிடுவாரு, அப்ப என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுமே அந்த இடத்துல லாக் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த ஒரு பாயிண்ட்டை புரிஞ்சுங்கன்னும் போது ஓகே நான் போல அப்படின்னு. அதுக்கு நடுவில் சபரி வந்து டே பொறுமையாடுறா, எதுக்குடா இப்பெல்லாம் யோசிக்கிற, பொறுமையா இருந்து இந்த கேம் என்ன ஏதுன்றதை பாடுறா, இன்னும் 2 வீக்ஸ் தான்டா, செலிப்ரேஷன் வீக்கா இருந்தாலும் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு போடா அப்படின்ற மாதிரி சபரியும் வந்து அட்வைஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் சபரிக்கும் அரோராவுக்கும் சின்ன பொண்ணு தள்ளுமுள்ளுகள் ஏற்பட்டு, அது விளையாட்டு தான். அப்படி சபரி ஏதோ அரோராவை தூக்கு போய் அரோரா காலில் ஏதோ ஒன்று இடிச்சுட்டு சபரி கீழே விழுந்து ஒரு மாதிரி ஃபன் செக்மெண்ட்டாக நடந்துட்டு இருக்கும். ஆனால் இந்த செலிப்ரேஷன் வீக்லையும் ஏன் வன்மத்தை ஆக்கணும் அப்படின்றதான் என்னோட ஃபீலிங். ஆனால் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் உள்ள போனாவே இந்த வன்மம் கொட்டுவதும் அவங்களுக்கான ரியாக்ஷன் நடப்பதும் தான் இருக்கு. பட் இன்னைக்கு காலில இருந்து கொஞ்சம் நல்லா போதே நினைச்ச எபிசோடு நைட்டெல்லாம் இந்த சம்பவத்தை செஞ்சு விட்டாங்க. இதுதான் மிட் நைட் லைவ்ல நடந்த சம்பவங்கள். ஓகே, பை கைஸ்.